பேன்க்ரோமாலேருந்து 2 kg ஃபிலமெண்ட்டை நம்மளுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க ஐடியல் 3D. அண்ட் அதில் ஒரு கிரேடியன்ட் ஃபிலமெண்ட் தான் இது வந்து ரெட் அண்ட் எல்லோ கிரேடியன்ட் ஃபிலமெண்ட்டு. இது வந்து உடன் ஸ்பூல் இல்லை கார்ட்போர்ட் ஸ்பூலில் இருக்குன்னு வச்சுக்கலாம். என்ன பிரிண்ட் பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது இந்த டிராகன் எங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு. இது ரொம்ப நாளாக நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ணலான்னு நம்மளோட H2DL லோட் பண்ணி ஒரு நாசிலில் நம்ம கிரேடியன்ட் ஃபிலமெண்ட்டையும் அண்ட் இன்னொரு நாசிலில் நம்ம ஒயிட் கலர் ஃபிலமெண்ட்டையும் போட்டிருந்தோம். ஏன்னா அந்த க்ளவுடுக்கு ஒயிட் கலர் கொடுக்கணும் அப்படின்றனால நம்ம ஒயிட் கலர் ஃபிலமெண்ட் கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த டவர் மொத்தமாக பிரிண்ட் ஆகி முடியும் பொழுது எனக்கு 90 grams எடுத்துச்சு. இந்த டவர் கண்டிப்பாக முக்கியம், ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரிங்கிங் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 hours ஸ்ப்ரிண்ட் கழித்து நம்ம இந்த டவர் எடுத்திருக்கோம். அண்ட் 15 hours ஸ்ப்ரிண்ட் கழித்து எந்த சப்போர்ட்டையும் நம்ம போடவே இல்லை. ஏன்னா இந்த டிசைனில் சப்போர்ட்டை வந்து ஒரு க்ளவுடு மாதிரி கொடுத்துட்டாரு. நீங்கள் பார்க்குற அந்த ஒயிட் கலர் எல்லாமே சப்போர்ட் மெட்டீரியலாக வர வேண்டியது. எந்த இடத்துலலாம் ஓவர் ஹேங் வருதோ அந்த இடத்துல சப்போர்ட்டுக்காக இந்த க்ளவுடு மாதிரியான இதை டிசைனாகவே கொடுத்துருக்காரு. ஸோ தட் நம்மளுக்கு ஓவர் ஹேங்ஸ் எல்லாமே இந்த ஒயிட் கலர் க்ளவுடில் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு ஓவர் ஹேங்ஸ் அவ்வளோவா தனியாக இல்லை. ஸோ அதனால் இதுக்கு சப்போர்ட்டோ எந்த இதுவுமே வரல. ஸோ மல்டி கலரில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சப்போர்ட் பிரிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங்கிங் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இந்த அவுட்புட் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் அதிகபட்சமாக நிறைய ஸ்ட்ரிங்கிங் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஷினை ரன் பண்ணும்பொழுது எவ்வளோ கரண்ட் சப்ளை எவ்வளோ பவர் செலவாகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு பிசியோ ரன் பண்ணால் எவ்வளோ பவர் கன்சப்ஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதோடைய கன்சப்ஷன் இருக்கும். ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டே நீங்கள் ரன் பண்ணால் கூட 5 unitsக்கு மேலே போகிறதுன்றது ரொம்ப ரேர் தான். ஏன்னா நீங்கள் தெர்மோஸ்டாட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த நாசல் ஹீட்டிங்கு பெட் ஹீட்டிங்கும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் இன்னொரு டிப் என்னென்னா நம்ம இன்னும் வந்து இந்த லோ டெம்பரேச்சர் பெட் வந்து நம்ம இன்னும் வாங்கலை. ஸோ அதை வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். அந்த லோ டெம்பரேச்சர் பெட் வந்து வாங்கினீங்க அப்படின்னா இன்னுமே பவர் கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். அதெல்லாம் இந்த ஊரில் எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க.